வணக்கம் தமிழஞ்சங்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த பத்தி அறிவி பார்க்க போறோம்னா, நேற்று ரிலீஸ் ஆன நந்தன். ஆக்சுவலா நேற்று நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்க ட்ரை பண்றேன். பட் இந்த படம் நந்தன், அதாவது சசிகுமார் அவர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. ஸோ இந்த படம் சுத்தமா ரிலீஸ் ஆனதே தெரியல. இன்னைக்கு தேட்டர்ல ஒரு 30 பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்க மக்களே. ஆனா தேட்டர் ரொம்ப பெரிய தேட்டர் ஆக்சுவலா கிருஷ்ணவேணி டி நகர்ல. பட் ஆனா என்னால நம்பவே முடியல எப்படி இவ்வளோ கம்மியான நாட்கள் வராங்கன்ட்டு. ஏன்னா ஒரு பெரிய ஆக்டரு, பெரிய டேரக்டரு, நிறைய நல்ல நல்ல படம் நடிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நந்தன். இந்த படத்துல சசிகுமார், சமுத்திரகனி, பாலாஜி சக்திவேல், அதுக்கப்புறம் நிறைய பேர் நடிச்சிருந்தாலும் முக்கியமா தெரியக்கூடியது இந்த 3 பேர் தான். ஏன்னா இந்த 3 பேர் மட்டும்தான் நமக்கு தெரியும். நிறைய பேர் நல்லாவே நடிச்சிருக்காங்க. சசிகுமாருக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க, ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. மெயினா பாலாஜி சக்திவேல் வில்லனிசத்தை அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஊர்க்கார வில்லனுக்கு பக்காவா சூட்டா இருக்காரு. நந்தன் இந்த படத்தோட டைட்டில். பட் ஆனா இந்த படத்தோட டைட்டில் வந்து ரொம்ப ஆழமா உங்களுக்கு எப்ப புரியும்னா கிளைமேக்ஸ்ல தான் புரியும். இந்த படத்துல கேஸ்டிசம் தான் மக்களே மெயினான ஒரு மோட்டோவே. ரிசர்வேஷன் கம்யூனிட்டி, அதாவது ரிசர்வேஷன்ல இருக்கவங்களுக்கு ஏன் வந்து இன்னும் அந்த அடிமைத்தன்மை வந்து அப்படியே நம்ம போட்டு அடிமை பண்றோம் அப்படின்றத வந்துட்டு ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. பட் ஆனா நம்மன்னு சொல்றது வந்து நான் நம்மள மாதிரி மக்கள் எல்லாரையுமே ஒரு மாதிரி தான் நான் சொல்றேன். ஏன்னா வந்துட்டு எந்த மக்களுமே இப்ப அந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில இருந்த மக்கள் கூட வந்துட்டு அதுக்கு கீழே இருக்க இன்னொரு மக்களை வந்துட்டு ஏத்தி விடணும்னு யாருமே பாக்குற மாதிரி இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த படமே வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம். ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல ரொம்ப ரொம்ப ஓப்பனா பேசியிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவ்வளோ தைரியமா யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு கம்யூனிட்டியோ ஒரு ரிசர்வேஷனோ அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா வெளிப்படையா பேசி ஈஸியா, ரொம்ப ரொம்ப ஈஸியா மக்களுக்கு புரிய வச்சிருக்காங்க. இந்த படத்துல குறைன்னு எதுவுமே இல்லை. ஏன்னா அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காங்க ஆக்டர்ஸ் எல்லாருமே. சசிகுமார் வாழ்ந்திருக்காருன்னு சொல்லணும் அந்த ரோலுக்கு. அம்பேத் குமார் பேரு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அம்பேத்கர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அம்பேத் குமார் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். மேபி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க கமெண்ட்ல. பட் ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக தான் அந்த அம்பேத் குமார்ன்ட்டு ஒரு ரிசர்வேஷன் ஆன ஒரு கம்யூனிட்டி. அதை தாண்டி ரிசர்வேஷனுக்குன்ட்டு சில பல கிராமத்தை ஒதுக்குவாங்க அந்த ஊர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு. ஸோ அதுல இருந்து ஒரு பிரசிடென்ட்டை உருவாக்கி அவங்களையும் இவங்களுக்கு அடிமையாவே வச்சு ரொம்ப மட்டமா ட்ரீட் பண்ற ஒரு, எப்படி சொல்றது, இந்த கதையை நான் ஓப்பனா ஏன் வந்து இதுவரையும் நான் எந்த ஒரு ரிவ்யூக்குமே கதை சொன்னதில்லை. பட் நான் ஏன் இதுக்கு சொல்றேன்னா ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப பாதிச்ச படம்னு சொல்லலாம். ஏன்னா அயோத்தியை ரொம்ப ரொம்ப பாதிச்சு என்ன, சசிகுமாரோட கடைசி படம். பட் அது அதுக்கப்புறம் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பாதிச்சுன்னு சொல்லலாம். சூப்பரா இருந்துச்சுங்க படம். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. வெறும் ஒரு 1.25 மணி நேரம் தான். ரொம்ப ரொம்ப சின்ன படம். கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு 120 ரூபா கொடுத்தீங்கன்னா நல்ல படம் பார்த்துட்டு வர ஃபீல் இருக்கும். ரொம்ப எமோஷனலான மூவி, ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங் ஃபிலிம்னே சொல்லலாம். நீங்க பார்த்துட்டு கிளைமேக்ஸ்ல உண்மையிலே இந்த மாதிரி இருக்க பிரசிடென்ட்ஸ் எல்லாம் காமிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆக்சுவலா நேத்து நான் வந்து ஒரு சீரீஸ் பார்த்தேன், தலை வெட்டியாம்பாளையம் அப்படின்ட்டு அமேசான் பிரைம்ல. ஸோ அந்த சீரீஸும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதை பத்தி ரிவ்யூ வேணும்னா நான் போடுறேன். ஏன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப கரு வந்துட்டு அந்த படத்துல வந்து உமன் ரைட்ஸ் தான். உமன் ரைட்ஸ் அதாவது இதே மாதிரி தான் ஒரு கிராமத்துல வந்து உமனுக்கு பிரசிடென்ட் பதவியை கொடுத்துட்டு ஆம்பளைங்களே எல்லாத்தையுமே இது பண்ணிக்கிற மாதிரி. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைம் இருந்தால் அதுவும் பாருங்க. ஒரு 8 எபிசோட் தான் இருக்கும் அமேசான் பிரைம்ல. ஸோ நம்ம இந்த ரிவ்யூக்குள்ள வருவோம். ஓவராலா நந்தன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான படம். ஆக்டிங் வைஸ் ஆகட்டும், ஸ்டோரி வைஸ் ஆகட்டும், ரொம்ப ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படமா தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இந்த மாதிரி இப்பயும் நடக்குதா அப்படின்னு எவனா கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் காமிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் டேரக்டர் போடும் போதே இந்த படம் கண்டிப்பா ஜெயிச்சிடும் நான் நம்பினேன். ஏன்னா கிளைமேக்ஸ்ல அவர் உண்மையிலே காமிச்சிருக்காரு அத்தனை பேரை. உடனே கேட்பீங்க நம்ம என்ன போய் பார்க்க போறோம் அதனால அவன் போட்டுற மாட்டான் அப்படின்னு நீங்க எல்லாம் பேசுறது எனக்கு கேட்குது. பட் ஆனா கண்டிப்பா இன்னும் அதெல்லாம் மாறலை. ஸோ மக்களே புரிஞ்சுக்கோங்க, நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு கண்டிப்பா ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் நம்ம தெரிஞ்சே ஆகணும் இந்த சொசைட்டில வாழ்றதுக்கு. ஸோ நல்ல படம், மிஸ் பண்ணிடாதீங்க நந்தன். ஸோ இந்த படத்துக்கு நம்ம சைட்லேருந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு. ஆக்சுவலாக ரேட் பண்ணுற மாதிரியே எனக்கு இந்த படத்தை என்னால் ரேட் பண்ணவே முடியல மக்களே. ஏன்னா ஆக்சுவலாக நீங்கள் கேட்கலாம் என்னடா மாரி செல்வராஜ் படம்லாம் வந்து இப்படி தான் எடுக்கிறாங்க, ரஞ்சித் படம் இப்படி தான் எடுக்கிறாரு, வெற்றிமாறன் அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்லிட்டே போகலாம்.
பட் ஆனால் இந்த படம் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்னு ஒன்று இருக்கும்ல, அதில் எங்கேயுமே ஒரு சின்ன ஒரு பிட்டு கூட வராதனால இந்த படத்துக்கு நான் ரேட் பண்ண விரும்பலை. ஸோ நீங்களே உங்கள் ரேட்டிங்கை சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தேவாசிரியனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க.